ஹலோ நண்பர்களே, 8th எபிசோடோட ஸ்டார்டிங்ல செகண்ட் ஹீரோ இன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் என் பாடிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா கூடிய சீக்கிரம் இதுக்கான விடையை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல அவனோட பார்ட்னர் அந்த திருட்டு பொண்ணையும் பார்த்தாரான். பயபுலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் அங்க குடிச்சிட்டு போற ஒருத்தங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறதையும் நோட் பண்றான். இவன் அதுக்கப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள போய் அடிச்சதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல $110 தான் இருக்கு. பக்கத்திலேயே தான் செகண்ட் ஹீரோ இருந்து பேசிட்டு இருக்கான். ஆனா அது அவளுக்கு கேட்கல. ஐயோ, இந்த காசு பத்தாதே, எப்படியாவது சாங்கோட சர்ஜரிக்கு நான் நிறைய காசு சேர்த்தணும் அப்படின்னு செகண்ட் ஹீரோட பேரை தான் அவன் மென்ஷன் பண்றா. இதை கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. அடி பாவி, எனக்காகவா நீ திருடிட்டு இருக்க அப்படின்னு பயமுள்ள ஒரு நிமிஷம் மெல்ட் ஆயிடுறான். அப்ப அந்த திருட்டு பொண்ணு இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி, நான் ஓவர் டைம் பார்த்து பிக் பாக்கெட் அடிச்சாவது உன் சர்ஜரிக்கு காசு சேர்த்துவேன் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எப்படியாவது இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு யோசிக்கும் போதுதான் இவன் பேசுறது ஹீரோக்கு மட்டும்தான் கேக்குது. சோ எப்படியாவது கூடிய சீக்கிரம் ஹீரோவோட பாடிக்குள்ள போய் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் ஹீரோவோட பாடிக்குள்ள இருக்கும் போது அவன் போட்டிருந்த செயினை நோட் பண்ணிருப்பான். இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரசன்ட்ல ஹீரோவும் அதே செயினை வச்சுதான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ இந்த செயினை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எப்ப இருந்து இது உன் கூட இருக்குன்னு கேட்டிருப்பான். ஒருவேளை இவன் தான் அந்த சின்ன பையனா இருப்பானோ அப்படிங்கிற தாட்டு தான் இப்ப ஹீரோக்கு வருது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குட்டி பையன் தான் ஒரு செயினை இவங்கிட்ட கொடுக்கற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொலிக்காரன் கூட உட்காந்து ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்கா. அப்ப பக்கத்து டேபிள்ல ஒரு வயசான அங்கிள் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு வேலை வாங்கி தர, அது இவ்வளவு கமிஷன் வேணும்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு கோவம் வந்துருது. இவளும் கோவத்துல அந்த அங்கிளை போய் வறுத்தெடுக்கிறா. கடுப்புல அவரும் பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறாரு. காண்டான ஹீரோயின், எனக்கு நிறைய டிடெக்டிவ் தெரியும், இருடா இப்பவே ஹீரோக்கு கால் பண்றேன்னு சொல்லி போன் பண்ணோன்னே அந்த அங்கிள் பயந்து அங்கிருந்து ஓடிடுறாரு. இவ என்னமோ அந்த பொண்ணை இந்த அங்கிள் கிட்ட இருந்து காப்பாத்தன அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு தான் ஹீரோயினை கழுவி ஊத்துறா. உன்னை யாரு இந்த விஷயத்துல உள்ள வர சொன்னா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஹீரோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சின்ன பையன் திருடிட்டான்னு சொல்லி அந்த ஓனர் பழி போட்டிருப்பாரு. அதை நேக்க ஹேண்டில் பண்ணிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணா இருக்க, இன்னும் அடல்ட் ஆகிறதுக்குலாம் டைம் ஆகும், எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ஒரு 5 செகண்ட் நல்லா யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லும் போது, நீ ட்ரெஸ் பண்ணிருக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது நீயே ஒரு ஆன்டின்னு. ஃபேஸ்ல மேக்கப்பும் போடல, கண்டிப்பா உன் வாழ்க்கையில பாய் ஃப்ரெண்ட் இருக்க சான்ஸே கிடையாது, அதனால என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு கழுவி ஊத்திட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு செம மொக்கையா போயிருது. இந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக ஒரு தனி ரூம்ல நின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கா ஆபீஸ்ல ஹீரோயின். இத பாக்குற மத்தவங்க எல்லாம் என்னடா ஆச்சு இவளுக்கு, ஜூல ஏதோ கொரிலா கத்துற மாதிரி கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, ஹீரோ ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் ஸ்கில் வரல, இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு இவளே இவன் மனசை தேத்திக்கிறா. அதே டைம்ல ஹீரோ இப்ப கில்லர்னு சொல்லி ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, இவன் பேரு டூசி. அவனை தான் பார்க்க வந்திருக்கான். அவன் எப்பவும் போல தெனாவட்டா உட்காந்துருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு, தம்பி இங்க பாரு, நீ தான் கில்லருங்கிறதுக்கு எங்கிட்ட இருக்க எவிடன்ஸ் இதுதான், இதையும் இப்பவே கிழிச்சறன்னு சொல்ல கிழிச்சறான். இத பார்க்கும்போது அவன் மூஞ்சியே மாறிடுது. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் போது, நீ கில்லர் இல்லன்னு எனக்கு தெரியும், யார் உன் மேல இந்த பழிய போட்டிருக்காங்க இல்ல யார் சொல்லி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த உவாயால சொல்லிடாத, ஏன்னா நானே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு தெரியலாம், அதனால நீ ஜாலியா ஜெயில ரெஸ்ட் எடு, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணிருக்கிற ரூமுக்கு தான் வரா. அங்க இதுக்கு முன்னாடி இறந்து போன டிடெக்டிவ் ஜோவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே இந்த போட்டோவையும் ஆல்ரெடி ஜோவோட ஒய்ஃப் ஒரு லைட்டர் கொடுத்திருப்பாங்க, அதையும் ஹீரோ பத்திரமா வச்சுட்டு போறான். அப்ப கரெக்டா டிடெக்டிவ் சான் ஒரு சவுண்ட் கேக்குது. இவனும் திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோ கண்ணுக்கு தெரிய மாட்டான்ல. பயபுல ஒரு நிமிஷம் குடிச்சிட்டு இருந்த தண்ணியே துப்பிடுறான். அந்த அளவுக்கு ஷாக் ஆகுது இவனுக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு, நிஜமாலுமே உனக்கு அந்த கில்லரோட ஃபேஸ் ஞாபகத்துக்கு இருக்கான்னு கேட்கும்போது செகண்ட் ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறான். வேற வழி இல்ல, ஞாபகத்துக்கு இருக்கிறத நீ சொல்லி எக்ஸ்பர்ட் வச்சு டிராயிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ இருந்துட்டு, அப்ப பழைய கேஸ்ல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் சின்ன வயசுல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி அவன் கேட்கறான். இதுல ஹீரோக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருது. பழைய கேஸ்னா நீ எந்த கேஸை பத்தி பேசுற அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி ஹீரோயின் வந்துடுறா. செகண்ட் ஹீரோ வந்துட்டு, டே பின்னாடி ஹீரோயின் ஒரு ஆடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவன் இப்படி சொல்றான்னு சொல்லி ஹீரோ கேஷுவலா இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோ பயப்படுத்தி விட்டுறா. அப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயினை பார்த்து, உனக்கு டிராயிங் பண்ண தெரியுமான்னு கேட்டா அவளும் ஆமான்னு சொல்லிடுறா. அதனால செகண்ட் ஹீரோ சொல்ற விஷயத்தை வாங்கி ஹீரோ கன்வே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கன்வே பண்றதை வச்சு ஹீரோயின் டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறா. டிராயிங்கை வரைஞ்சு முடிச்சு பார்த்தா ஹீரோயின் அவளையவே வரைஞ்சு வச்சிருக்கா. இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. பக்கத்துல இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வேற, என்னப்பா பண்றது, கண்ண முன்ன இவ தான் வந்து நிக்கிறா, அதனாலதான் இவளை பத்தி சொல்லிட்டு நாட்டிருக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு எச்ச கோவம் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் வேற அந்த ரூம்ல இவங்க 2 பேர் இருக்கிறனால இவளே தான் கத்துறான்னு தப்பா நினைச்சுக்கிறா. இவனால உண்மையை சொல்லவும் முடியல. நீ வேறமா, நான் இன்னொருத்தனை திட்டிட்டு இருக்கேன், நீ நடுவில் வந்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் ஃபுல் அப்செட்ல ஆபீஸ்க்கு வந்தவ கொலிக்காரங்கிட்ட, எங்க 2 பேத்துக்கு நடுவில் வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கொலிக்கார இருந்துட்டு, வேற எவனோ ஒருத்தன் ஹீரோயினுக்கு ரூட் போறான் இருக்கு அப்படின்னு
தப்பா நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ தயவு செஞ்சு என்னை உடம்புக்குள்ள அலோவ் பண்றான்னு கேட்கும்போது இவன் பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. கிராஸ் ஆயிட்டு இருக்கிற டிடெக்டிவே ஒரு நிமிஷம் பயப்பட்டு போயிடுறான். இவன் ரெஸ்ட் ரூம் போனாலும் கூட விடுற மாதிரி இல்ல செகண்ட் ஹீரோ. இதுல பாவம் சிவனேன்னு உச்சா போயிட்டு இருந்த போய் டே இங்கிருந்து பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ ஓட்டிடுறான். இதுல அவன் இன்னும் காண்டாய் கத்த ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்த டிடெக்டிவ் பயந்துடுறான், ஏதோ இவனை தான் தப்பா பேசுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சஸ்பெக்ட் கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது டே உன் பேர் என்னன்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்க செகண்ட் ஹீரோ அவனோட பேரை சொல்றான். இவனுக்கு சரியான கோவம் வருது, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த திருட்டு பயிலுக்கா இவன் என்னடா பேரையும் கேட்கறான், வாயையும் மூட சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு பயந்து உட்காந்துட்டு இருக்கான். மறுபடியும் பேர் என்னடான்னு கேட்கும்போது அவன் ஹீரோயின் பேரை வேற சொல்றான். இவனுக்கு எச்சா கோவம் வந்துருது. மகனை இப்ப வாயை மூடிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு இவன் எந்திரிச்ச உடனே அந்த சஸ்பெக்ட் ரொம்ப பயந்துடுறான். அங்க இருக்கிற மிரர் கிட்ட போய் தட்டிட்டு இருக்கான் அந்த சஸ்பெக்ட். ஐயா தயவு செஞ்சு இந்த லூசு போலீஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, இவனே பேரையும் கேட்கறான் வாயையும் மூட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். அதுக்கப்புறம் சஸ்பெக்ட மறுபடியும் சேர்ல உட்கார சொல்லி மிரட்டணுன்னே பைபிள பம்பிட்டு வந்து உட்காரான். இது எல்லா விஷயத்தையும் எல்லா டிடெக்டிவும் வெளியிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு டிடெக்டிவ் இவன் இன்னும் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட பார்ட்னர் சங்கு இல்ல இன்டராகேட் பண்றதுல புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு தலைவர் அப்படின்னு எச்சா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற கேப்டனும் நம்பிடுறாரு. பரவாயில்லைய பைபிள வித்தியாசமா டெக்னிக்கலா யூஸ் பண்ணி திருடங்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது கூட பக்கத்துல செகண்ட் ஹீரோ வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை உடம்புக்குள்ள அலோவ் பண்றா அப்படின்னு. இது அவனால கேட்கவே முடியல. பயவுல உள்ள அலோவ் பண்ற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டானாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலான்னு வரான் ஹீரோ. பக்கத்துல இருந்துட்டு செகண்ட் ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட்ல பீஸா தான் நல்லா இருக்கும், எவ்வளவு டைம் சொல்றது, தயவு செஞ்சு அதை வாங்குன்னு சொன்னோன்னே இவனுக்கு எச்சா கோவம் வந்துருது. புடிச்சு கத்துன்னு கத்துறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச அத்தனை பேர் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கில்லரை பிடிக்கிறதுக்காக புது பார்ட்னர் சங்கம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் இவனுங்க. அதுல நடுவுல இருக்க ஒருத்த வேற பரவாயில்லடா இந்த டிடெக்டிவ் என்னென்னமோ வித்தியாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் இவன்ட்டு இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு பக்கத்துல இருக்க ரெண்டு பேரும் மண்டையிலே பொழிச்சுன்னு போடுறானுங்க. அவனே லூசு பைய மாதிரி தாண்டவம் மாடிட்டு போயிட்டு இருக்கான். வித்தியாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம டப்பி சேர்த்துட்டு போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குறி சொல்ற ஒரு லேடியை வந்து மீட் பண்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த லேடி தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்னர் கிடைக்க போறான், நீங்க ஓருடல் ஈருயிரா இருக்க போறீங்க அப்படின்னு. அதனால இந்த லேடி கிட்ட எனக்கு கேட்கிற வாய்ஸ் எப்ப என்னை விட்டு போகும் அப்படின்னு கேட்கறான். அந்த லேடி ஏதோ மேஜிக்கலா பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ ஒருத்தருக்கு கடமைப்பட்டிருக்க, இன்னும் அது ரீபே பண்ணாம இருக்கு, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இன்னைக்கு பட்ட பகல தைரியமா ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீடியோவை தான் பிளே பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம், திருட பணத்தை எடுக்கல, அந்த பேக்ல இருந்து ஒரே ஒரு பொம்மையை தான் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சின்ன பையன் திருடனாங்கிற பிரச்சனையா இருக்கும், ஹீரோ தான் சால்வ் பண்ணி வச்சிருப்பான். அந்த பையன் தான் இவன். ஹீரோக்கு செம கோவம் வருது. இவ்வளவு அட்வைஸ் பண்ணியும் இவன் மறுபடியும் இப்படி பண்றானேங்கிற கடுப்புல அவனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் இருந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் ஆயிட்டா, அது இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அதனாலதான் நான் இவனை அட்டாக் பண்ணேன், அப்பதான் அந்த கேங்குள்ள நான் போக முடியும் நான் பிளான் பண்ண அப்படின்னு சொல்றான். பட் இதை யாருமே நம்புற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன், எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் 5 செகண்ட் யோசின்னு, பின் விளைவுகள் தெரியாம நீயா ஏன்டா பிரச்சனையில போய் மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சின்ன பையனுக்கு கோவம் வந்துருது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போது என்கிட்ட உண்மை இருக்குன்னு என்னை நம்பினீங்கல்ல, இந்த ஒரு டைம் நம்புங்கன்னு சொல்றான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு புரியுது. அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்ற டீடைல வச்சு பார்க்கும்போது மத்த டிடெக்டிவ்ஸ் இந்த பையனை அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிருக்கா, இவனை அவாய்ட் பண்றதுக்காக இவனை பார்க்காம இருக்கலாம், பட் அந்த பொண்ணு மிஸ் ஆயிருச்சு இவன் தப்பா நினைக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் கன்ஃபார்மா அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கறதுல உறுதியா இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுக்காக தான் இந்த பையன் ஓவர் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியும். சரிடா நீ இப்போ ஒருத்தன் அட்டாக் பண்ணல, அவன் தான் கடத்தி இருப்பாங்க இருக்கு, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கும் போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாப் இன்டர்வியூக்காக நான் தான் அவளை டிராப் பண்ண, அப்பதான் இவனை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் மொபைல்ல இருந்து என்னை பிரேக்அப் பண்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னு அந்த மெசேஜஸையும் காட்டுறான். ஆனா இது ரெகுலரா அனுப்புற மெசேஜ் ஸ்டைலையும் இல்ல. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்கறான். அதனால அந்த பையனும் நான் வாங்கி கொடுத்த ரெட் கலர் ட்ரெஸ் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். எல்லாரும் பதிலுக்காக தான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டு அப்படின்னு ரிப்ளை வருது. இந்த பையனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா ரெட் கலர்ல ட்ரெஸ் இவன் வாங்கி கொடுத்ததே கிடையாது. சோ இப்ப இந்த பையன் சொல்றது உண்மையாயிருச்சு. எல்லாத்தோட சந்தேகமும் அதிகமாகுது. அப்ப கேப்டன் இருந்துட்டு தம்பி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரை மீட் பண்ண போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்ப நம்மளுக்கு ட்ரீம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனில இருந்து ஒரு கண்ணாடி போட்டவன் வெளியே வந்து கார்க்குள்ள ஏறான். ஒரு போனையும் தூக்கி பேக் சீட்ல போடுறான். அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த பேக் சீட்ல தான் இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அன்கான்சியஸ்ல கிடக்குறா. அவளோட மொபைல் தான் இது. இவனும் அந்த காரை ஆளே இல்லாத ஒரு காட்டுல கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப அந்த பொண்ணோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீசலான்னு பார்க்கும்போது கண்ணு முழிச்ச பொண்ணு கார்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறா. பாவம் ஓடி வந்துட்டு இந்த வழியில தடுக்கி வேற விழுந்துடுறா. ஒரு ஷூவும் அங்கேயே மிஸ் ஆயிருது. இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம மறுபடியும்
ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ரோட் சைடுல ஒரு பொண்ணு கடக்குறாங்கிற நியூஸ் வந்தோடனே எல்லாம் அரக்க பறக்க கிளம்புறாங்க. இந்த விஷயம் ஹீரோயின் ஆபீஸ்க்கும் வருது. சோ அந்த ஆபீஸும் ஃபுல் பதட்டத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோ அந்த பையன் பேசுறது நீ நம்பறியா, எனக்கு என்னமோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு நான் கண்டிப்பா அவனை நம்புறேன், ஏன்னா சின்ன வயசுல அவனோட சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன், யாருமே என்னை நம்பல, நம்பருக்கு ஒரு ஆள் இருந்தா உண்மையை நிரூபிக்கிறதுக்கு 1000 வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போதே செகண்ட் ஹீரோ வந்துட்டு அது என்னமோ கரெக்ட் தான், நானும் ஒரு டிடெக்டிவ் ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா ஒருத்தர் இருக்கான் அவனாலதான் எனக்கு டிடெக்டிவ்னாலே பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்றான். யாரா அதுன்னு கேட்கும்போது அவனை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். சரி அவன் பேரையாவது சொல்லுடான்னு கேட்டா எனக்கு அவன் பேரு தெரியாது, அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிடுறான். சரி வேற என்ன விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு இருக்குன்னு கேட்கும்போது நான் அந்த டிடெக்டிவ் கிட்ட ஒரு செயினை கொடுத்து எங்க அப்பா பொய்யா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, அவர் மேல போட்டிருந்த பழியெல்லாம் கிளியர் பண்ண சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோ லைட்டா ஜர்க் ஆகுறான். அவன் வண்டியை நிறுத்தி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு உண்மையாலுமே நடந்த விஷயம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சின்ன பையன் கிட்ட செயினை கொடுத்து எங்க அப்பா மேல போட்டிருந்த பழியெல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி இருப்பான். ஐயோ அப்ப அந்த டிடெக்டிவே நான் தானா அப்படின்னு ஷாக் ஆகி ஹீரோ திரும்பி பார்க்கறான். இப்போ உண்மையாலுமே ஹீரோவோட கண்ணுக்கு செகண்ட் ஹீரோ தெரியறான். ஏன்னா யூசுவலாவே செகண்ட் ஹீரோ எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியாது, தப்பு தப்பா தான் பார்த்து பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த டைம் கரெக்டா அவன் கண்ணை பார்த்து பேசும்போது செகண்ட் ஹீரோக்கே ஷாக் ஆகுது, நிஜமாலுமே நான் உனக்கு தெரியறனாடா அப்படின்னு. ஹீரோவும் செகண்ட் ஹீரோட பேரை சொல்லி நிஜமாலுமே இது நீதானாடா அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டே அந்த செயினை கொடுத்த சின்ன பையன் நீதானா அப்படின்னு கேட்ட உடனே செகண்ட் ஹீரோக்கு கொல்ல காண்டாகுது. டே அப்ப அந்த டிடெக்டிவ் நீதானாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல மழையும் வருது. கரெக்டா ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறா. அவளும் ஹீரோவோட பேரை சொல்லி கிராஸ் பண்ண வரும்போது ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வந்துருது. ஒரு வழியா ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறான். அந்த சமயத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ மாத்தி மாத்தி காட்டுறாங்க. சோ செகண்ட் ஹீரோ ஹீரோவோட பாடிக்குள்ள வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒன்னும் அடிப்படலையே, சேஃபா தானே இருக்க, நீ எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம ஷாக் ஆகுது, யாரா இது இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே மியூசிக் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் மரண மாசா கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.